ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 46 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவும் 16.5 இன்ச்சு இறக்கமும் உள்ள லைனிங் ப்ளவுஸ் எப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம துணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த துணி கைக்கு போக மீதி உள்ள இடத்துல நம்ம உடம்பு கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த இந்த துணியோட பார்டரோட பகுதி இறக்கத்துக்கு நம்ம வச்சுருக்கோம் இந்த ப்ளவுஸில். ஏன்னா பெரிய அளவு நமக்கு போதுமான அளவு துணி இல்லை. ஃபஸ்ட்டில் கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம், முன் கழுத்து இறக்கம். அடுத்தது ஷோல்டர் 3.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் தைக்கிறதுக்கு இடம் விட்டு. அடுத்தது இந்த உடம்பு சுற்றளவும் இந்த ப்ளவுஸுக்கு 46 இன்ச்சுனால ஆம்கோல் அளவு நம்ம 6 இன்ச்சு எடுத்திருக்கோம். சரியாக இந்த அளவை மார்க் பண்ணிக்கிடுங்க. அடுத்தது ஷோல்டரில் இருந்து நம்ம முன் கப் ஷேப்பு 14.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். 14.5 இன்ச்சு நம்ம ஷோல்டர்லேருந்து மார்க் பண்ணியிருக்கோம், முன் கப் ஷேப் இறக்கம். அடுத்தது அதே இது நம்ம வெட்டு பகுதியில் இடுப்பு பகுதியில் ஒரு 2 இன்ச்சு கம்மி பண்ணி 12.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃப்ரெண்டில் ஓப்பன் சைடில் பாருங்கள், ஒரு 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி நம்ம ஒரு 13 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சரியா? பாருங்கள், இப்போ முன் கழுத்து மார்க் பண்ண அளவையெல்லாம் நீட்டாக கோடு போட்டு எடுத்துக்கிடுவோம். அடுத்தது இது ஷோல்டர் 3.5 இன்ச்சு எடுத்துருக்கோம்ல, அதில் இருந்து நம்ம 6 இன்ச்சு இறக்கத்துக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கப் ஷேப்பு 14.5 இன்ச்சு எடுத்துருக்கோம். இந்த 14.5 இன்ச்சு நேராக ஒரு கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், நமக்கு தைக்கிறதுக்கு இடம் விட்டிருந்த பகுதியையும் மார்க் பண்ணி ஸ்கேலால் வரைஞ்சிக்கிடலாம். அடுத்தது பாருங்கள், அந்த இடுப்பு பகுதியில் நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுருப்போம்லாம், அந்த இடத்துல இருந்து ஃப்ரெண்டில் ஓப்பன் சைடு வர ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கிடுவோம். அந்த சென்டர் மார்க் பண்ண பகுதியிலேருந்து முன் ஓப்பன் பகுதியில் ஒரு 1.5 இன்ச்சு உயரம் கம்மி பண்ணி எடுத்தோம்லாம் முன் கப் ஷேப்புக்கு, அந்த இடத்துக்கும் இந்த 2 இன்ச்சு இடுப்பு பக்கம் எடுத்துருக்க இடத்துக்கும் ஒரு கோடு போட்டு ஒரு ஆஃப் ரவுண்டில் ஒரு ரவுண்டு நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிடலாம் மார்க்கரை வச்சு. பாருங்கள், இப்போ ஆஃப் ரவுண்டு நம்ம கப் ஷேப்புக்கு கரெக்டாக மார்க் பண்ணி வரைஞ்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணுறதுக்கு நம்ம மார்க் பண்ணிகிட்ருக்கோம். முன் கைக்குழி பின் கைக்குழியை விட ஒரு 1/2 இன்ச்சு குளித்து மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்தது முன் கைக்குழி பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பின் கைக்குழியும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது முன் கழுத்து பாருங்கள், ரவுண்டு நெக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட இறக்கம் 16.5 இன்ச்சுக்கு 18 இன்ச்சு வச்சுருக்கிற அளவில் தான் நம்ம அந்த அளவெல்லாம் நீட்டாக மார்க் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்தது பாருங்கள், பின் கழுத்து 8.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். இது முன் கைக்குழி பின் கைக்குழி. அடுத்தது ஓப்பன் பகுதியிலேருந்து நம்ம பட்டி வரைஞ்சிருக்குது. அடுத்தது கழுத்து சுற்றளவு ஷோல்டர் எல்லாமே நம்ம நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நம்ம கைக்குழி பகுதியில் கட் பண்ணிக்கலாம். கைக்குழி கட் பண்ணும்போது பின் கைக்குழி தான் ஃபஸ்ட்டில் கட் பண்ணணும். அடுத்தது ஷோல்டர் பகுதி முன் துண்டு பின் துண்டு கரெக்டாக சென்டர் பகுதி நம்ம கட் பண்ணி லைட்டாக விட்டுக்கலாம். ஃபுல்லுமே நான் கட் பண்ணலை, தேவைன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக முன் கைக்குழி 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், முன் துண்டில் இந்த கப் ஷேப் போக மீதி இருக்கிற அந்த பட்டி பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம முன் கழுத்து பாருங்கள், இப்போது இந்த லைனிங் துணி போதாது எனக்கு முன் பட்டிக்கு, ஆனால் பட்டி மட்டும் தான் நான் கட் பண்ணியிருக்கேன். லைனிங் துணியில் மெயின் பீஸ் துணியில் தான் பட்டி மட்டும் தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தைக்கும்போது ஆனால் கரெக்டாக நம்ம தைச்சிக்கலாம். அடுத்தது முன் கழுத்தம் கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்கள், முன் கழுத்து பகுதியில் உள்ள அந்த ஓப்பனை நம்ம கட் பண்ணி விட்டுக்கிடலாம். ஏன்னா போல்டிங்கெல்லாம் வச்சு நம்ம அளவு வச்சோம், அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது ஏற்கனவே 8.5 இன்ச்சு கழுத்து இறக்க நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்துல 2.5 இன்ச்சு சுற்றளவு வச்சு நீட்டாக ரவுண்டு நெக்கே பேக்கில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு பின் கழுத்தம் நம்ம ரவுண்டு நெக் தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். பாருங்கள், அடுத்ததாக ப்ளவுஸுக்கு எல்லா பாகங்களுமே நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இருக்கும். பாருங்கள், அடுத்ததாக இந்த முன் கப் ஷேப்பெல்லாம் நம்ம கட் பண்ண பிறகு இந்த 46 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸுக்கு பாருங்கள், நம்ம முன் பக்கத்தில் இருந்து ஒரு 4.25 இன்ச்சு மடக்கி எடுத்துக்கலாம். மடக்கி எடுத்ததுலேருந்து 1.5 இன்ச்சு
நம்ம அளவு வச்சு 3.5 இன்ச்சு உயரத்துக்கு மெயின் டாட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம மெயின் டாட் தான் போடணும். அடுத்தது ஓப்பன் டாட் போட்டுக்கலாம். பாருங்கள், கழுத்து இறக்கத்துக்கும் பட்டி நம்ம கட் பண்ண பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் சென்டரோட மார்க் பண்ணிக்கிடுவோம். இந்த டாட்டோட நீளம் ஒரு 3 இன்ச்சு நீளம் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா மெயின் டாட் வந்து 3.5 இன்ச்சு எடுத்திருக்கோம். அதனால் இந்த ஓப்பன் டாட்டு 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ப்ளவுஸுக்கும் ஒரே அளவு மார்க் பண்ணக்கூடாது. அந்தந்த ப்ளவுஸுக்கு உடம்பளவு பார்த்து தான் நம்ம கப் ஷேப்பு மார்க் பண்ணணும். அடுத்தது இந்த மெயின் டாட்டோட உயரம் நம்ம மார்க் பண்ணோம்ல, அந்த இடத்துல இருந்து ஆம்கோல் பகுதிக்கு நம்ம போல்டிங் பண்ணும்போது ஒரு அளவு கிடைக்கும். அதுதான் நம்மளுக்கு ஆம்கோல் டாட்டோட அளவு. அந்த அளவு எதில் வந்து முடியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துல வந்து முடிக்கணும். சரியா? இப்போ 3 டாட்டுமே நம்ம நீட்டாக பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இந்த பாருங்கள், நீட்டாக நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த டாட்டெல்லாம் இந்த மெயின் டாட்டோட மொத்த அளவு 3 இன்ச்சு. நம்ம டாட் பிடிக்கும்போது பிடிக்கணும். அடுத்தது மறுபக்க துணியிலையும் லைட்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், இந்த 3 டாட்டும் ஜாயின் பண்ணி பார்க்கும்போது அந்த கப்போட ஷேப்பு எவ்வளோ அழகாக ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. நீங்களும் இதே மாதிரி கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக பட்டி நம்ம வந்து ஃபுல் பட்டியை நம்ம கட் பண்ணி வச்சிடணும். அந்த கட் பண்ண பட்டியை நம்ம நீட்டாக எடுத்து 2 பக்கமாக நம்ம மெயின் டாட்டுக்கு 3 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணோம்ல, அதனால ஒவ்வொரு பக்கமும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடணும். அடுத்தது ஓப்பன் சைடில் உள்ள இந்த துணி கட் பண்ணி எடுக்கணும். இது வந்து நம்ம ஆம்கோல் பகுதி, முன் கைக்குழி பின் கைக்குழி கட் பண்ண பகுதி. இந்த பகுதியில் ஒரு 3.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி ஓப்பன் ஹூக் வைக்கிறதுக்குள்ள பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த கை வந்து நம்ம மார்க் பண்ணணும். இந்த ப்ளவுஸோட கை மொத்த சுற்றளவு 16.5 இன்ச்சு. இந்த 16.5 இன்ச்சுக்கு நம்ம ஒரு 19 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு கைக்கு 19 இன்ச்சு எடுத்து நீட்டாக போல்டிங் பண்ணியிருக்கோம். கை நீளம் 9 இன்ச்சு. இதுக்கு கை நீளத்துக்கு 1/2 இன்ச்சு கை கீழ் சுற்றளவு லைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கும் கை உயரம் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் விட்டு 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். 2 பக்கத்துக்கும் 1/2 இன்ச்சு விட்டு 9 இன்ச்சு கை நீளத்துக்கு 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். அடுத்தது கை சுற்றளவும் நம்ம மார்க் பண்ணியாச்சு. கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணியாச்சு. இந்த கை சுற்றளவு 16.5 இன்ச்சில் 4ல் 1 பங்கு தான் ஆம்கோல் அளவு. இந்த ஆம்கோல் அளவுலேருந்து ஷோல்டருக்கு நீட்டாக மார்க் பண்ணி முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். பின் கைக்குழியை விடவும் முன் கைக்குழி கொஞ்சம் குளித்து நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நீட்டாக கையும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கோம். ப்ளவுஸு லைனிங் ஜாயின் பண்ண பிறகு தான் கட் பண்ணணும். அது தைக்கும்போது கட் பண்ணிக்கலாம். அடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். பாருங்கள், இந்த முன் கழுத்து பின் கழுத்து கட் பண்ண பகுதியிலே கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிடலாம். ஒரு ஸ்கேல் அளவு எடுத்துருக்கேன். இல்லைனா டேப்பை வச்சு அளந்து நம்ம ஒரு 1.25 இன்ச்சு அளவுக்கு இந்த கிராஸ் பீஸு மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிடலாம். இந்த கிராஸ் பீஸ் வந்து நம்ம கிராஸாக தான் கட் பண்ணணும். நேர் பீஸில் கிராஸாக கட் பண்ணிக்கிட்டு கிராஸ் பீஸ் இது தான் அப்படின்னு நம்ம தச்சிடக்கூடாது. அது வந்து நம்ம தேவைக்கு வளைஞ்செல்லாம் கொடுக்காது. கிராஸ் பீஸ் கட் பண்ணி ரவுண்டு நெக் தைக்கும்போது அந்த கிராஸ் பீஸு வச்சு நம்ம தைக்கும்போதே ஒரு அழகாக நம்மளுக்கு தைக்கிறதுக்கு வரும். அதனால தான் கிராஸ் பீஸ் கரெக்டாக கட் பண்ணணும். பாருங்கள், இந்த கழுத்து பீஸில் கட் பண்ணுற இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே நமக்கு போதும் கழுத்துக்கு நம்ம தைக்கிறதுக்கு. பாருங்கள், இப்போ நீட்டாக இந்த கிராஸ் பீஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங், கட்டிங், மெஷர்மெண்ட் மார்க்கிங், டிசைனிங் அப்படிங்கிற நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ 46 இன்ச்சு உடம்பு சுற்றளவும் 16.5 இன்ச்சு இறக்கமும்ல ஒரு ப்ளவுஸு நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.